வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை திரு விஜய் சந்திக்கிறார். அந்த சந்திப்பிற்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பு இது. திரு நிர்மல்குமார் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கிறார். கூட்டணி தொடர்பாக ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தொடர்றோம் அப்படின்னு. செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, அதிமுகவுடைய பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்கிறதே, அது கூட்டணிக்கான சமிங்கையா அப்படிங்கிறது தான் செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி. அதற்கு தான் அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். இது நேரடியாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கான பதில் தானா இது? அந்த கட்சிக்கான செய்தி தானா இது? இல்லை, அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேகா கொடியை பார்த்துட்டு கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதுன்னு பேசினார் இல்லையா? அது வந்து அந்த தாவேகாவோட ஒரு கூட்டணிக்கான ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவித்தது ஆக்சுவலாக அதிமுக. ஆமாம், அதிமுக இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா கொஞ்சம் ஏதோ ஒரு பலவீனமாக ஆகிட்டா மாதிரியும் அது மூல கொஞ்சம் பலமிழந்து போய்விட்டதாகவும் அதற்கு ஒரு பின்னடைவு வந்திருப்பதாகவும், ஸோ அவங்க எப்படி இந்த சமயத்தில் நம்ம ஒரு வலையை போட்டால் அவங்க வந்துருவாங்கன்னு அதிமுக நினைக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த விஷயங்கள் கொடுத்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், அந்த உதயகுமார் ஆகட்டும், எல்லாருமே அனுபவமிக்க வாத்தியார் நாங்கள் இருக்கோம், வாங்க இங்கே நாங்கள் உங்களுக்கு பயிற்சி தருவோம்லாம் சொல்கிற விஷயங்களாகட்டும், இல்லை நீங்கள் வரலைன்னா எங்கள் கூட வரலைன்னா உங்கள் கட்சியே திமுக அழிச்சிரும் அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் போன்ற விஷயங்களாகட்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து 30 நாளில் நடந்து போச்சு. அப்போது அதாவது தாவேகா இறுதி கட்டத்தில் அதிமுகவோட போகிறதா இல்லையா, இப்போ நிர்மல்குமார் சொன்ன பதிலோட பார்க்கும்போது அவங்க தன் தலைமையில் கூட்டணி தனியாக தான் தனித்தனி போன்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அதிமுகவை விமர்சித்தாங்க, கடைசியாக விமர்சித்தாங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் பேசினது நம்ம பார்த்தோம். ஆனால் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்து தான் தேரணும் அப்படின்னு ஒரு வலையை போடுற மாதிரியான ஒரு விஷயமா தான் அதை பார்த்தோம். ஆனால் என்ன அங்கே சிக்கலான விஷயம் என்னென்னா, இப்போ நிர்மல்குமார் இப்படி சொல்லிட்டார். அவர் வந்து ஒருவேளை இந்த அதிமுக இந்த இடைப்பட்ட காலத்தில் பேசின விஷயங்களெல்லாம் கவனத்தில் வச்சுருந்தாரு, அல்லது தாவேகா கவனத்தில் வச்சுருந்தது, அல்லது விஜய் இதெல்லாம் கவனித்தார், இதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை கொடுக்கணும்னு நினச்சாருன்னா என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் அந்த சஸ்பென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இல்லைங்க எங்கள் முடிவு 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்தோமோ அதில் உறுதியாக இருக்கோம்னா, அப்போ இந்த 1 மாதம் அதிமுக பேசின பேச்சுக்களை பற்றினா எங்களுக்கு கவலையே இல்லைன்னு தான் அர்த்தம். எங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க. 1 மாதம் முன்னாடி நாங்கள் என்ன சொன்னோம்? நாங்கள் தனித்து தான் போட்டின்னு சொன்னோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னோம், நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொன்னோம். அந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உறுதியாக இருக்கும். எங்கள்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து அதிமுக வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, பாஜக அதிமுக கூட்டணி திமுகவை வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்றது அவங்க தெளிவாக தெரியுது. அவங்கள நோக்கி எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் போல கேட்டால் தேர்தல் நெருக்கத்தில் வருன்றாங்க. நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசின மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் எடப்பாடி? விசிகா வருது, காங்கிரஸ் வருதுன்னார், மெகா கூட்டணினார், கடைசியில் தேமுதிக மட்டும்தான் போச்சு. சரி, கூட்டணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பிறகு பழனிசாமி என்ன சொன்னார்? ரத்தன கம்பளம் விரிச்சார் கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம், விசிகாவுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சார். ஆனால் யாருமே அந்த சைடு போகிற மாதிரியான விஷயம் ஒன்றுமே தெரியல. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம கூட யாரும் கூட்டணிக்கும் வரல, நம்ம பாஜகவோட இருக்கிறது நமக்கு ஒரு லயபிலிட்டியாக இருக்குது, நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையான்னு தெரியல, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், தாவேகாவை இழுக்கணும்னு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. 1 மாத காலம் போராடி பார்த்தாங்க, பல விஷயங்களை கன்வே பண்ணி பார்த்தாங்க, எதுக்குமே வந்து அவங்க வந்து கண்டுக்கலை, அவங்க ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் வரும்போது தான் இங்கே தான் அதிமுகவினர் வந்து மன ரீதியாக சோர்வடையக்கூடிய ஒரு இடம் இது. ஆக்சுவலாக டேஞ்சரான ஒரு விஷயம், டேஞ்சரான விஷயம் தான் ஆக்சுவலா. ஏன் அந்த வார்த்தை? ஏன்னா இவங்களுக்கு அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இவங்க நிர்வாகிகள் தலைமை என்ன நம்பிக்கை கொடுக்குதுன்னா, நம்ம கூட்டணிக்கு தாவேகா எப்படியும் வந்துடும், நமக்கு வெற்றி நிச்சயம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆக்சுவலா அது உண்மையிலேயே வெற்றி அடையுமா அடையாதது அடுத்த கட்டம், அதை டீட்டெயிலாக டீகோட் பண்ண முடியும், அது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க கொடுக்குற நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, தாவேகா நம்ம கூட்டணிக்கு வந்துடும், நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஏன் டேஞ்சர்? அதுதான் டேஞ்சர். இப்போ இந்த மாதிரி தயார் பண்ணிட்டீங்கல்ல, இந்த மாதிரி தயார் பண்ண பிறகு தாவேகா கடைசி கட்டத்தில் வரல, அப்போ மன ரீதியாக அவங்க சோர்வு அடைவாங்களா மாட்டாங்களா? அதிமுக தொண்டர்கள் இப்பவே உற்சாகமா வேலை செய்வாங்களா மாட்டாங்களா? இல்ல இப்பவே தான் நாங்க கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுல மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே தாவேகா. இப்ப சொல்லிட்டாங்கல்ல, இப்ப சொல்லிட்டாங்க. உண்மை இனி சோர்ந்து போயிடுவாங்கன்றீங்களா அதிமுக நிர்வாகிகள்? அதேதான் எக்ஸாக்டா. இந்த 1 மாசத்துல அவங்க கிரியேட் பண்ண அந்த இதுக்கு ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப்ல வந்து அதிமுக வந்து என்ன நினைச்சது,
தாவேக்கா எப்படி வந்துருவாங்கன்னு நினைச்சது. இப்போ இனிமே அடுத்த 4 மாசத்துல வந்து தாவேக்கா தன்னோட ஸ்டாண்டா மாத்துமா மாத்தாதா, வேற ஏதாவது நடக்குமா நடக்காதுன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல எப்படி வேணா போகும், என்ன வேணா நடக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் பேசும்போது நீங்க ஒரு மாசமா கிரியேட் பண்ணி அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு இதை கொடுத்து வச்சிங்களா, ஒரு எனர்ஜி கொடுத்தீங்கல்ல, அந்த எனர்ஜி இப்போ காத்தரங்கின பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுது. இப்போ அவங்களுக்கு என்னடா அது தாவேக்கா அப்படி சொல்லிடுது, அடுத்தது எப்போ நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, நமக்கான வெற்றி என்னன்ற வரும்போது இன்னைக்கே பல பேர் வந்து அதிமுகவில் போட்டி போடுற வேட்பாளர்கள் பல பேர் தாவேக்கா வருமா கூட்டணிக்குன்னு பல ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன வருமா சார், எப்படி சார் இருக்குன்னு. அப்போ தாவேக்கா வராது, அவங்க அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்கன்னா போட்டி போடுறவங்க தங்களோட இன்ட்ரெஸ்ட் இழக்கிறது மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் வந்து ஒரு பணியில் வேலை செய்யறது, தேர்தல் வேலைகளில் ஈடுபடுறதுல கொஞ்சம் யோசிப்பாங்க. இது அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல மனரீதியா ஒரு சோர்வு அடைஞ்சிருவாங்க. அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. தாவேக்கா ஒரு மாதத்திற்கு முன்பான நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கும் அப்படின்னு இப்போது மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? இந்த கரூர்லேருந்து வந்தவங்களை பார்த்த பிறகு ஏற்பட்ட ஒரு மனமாற்றமா பார்க்கலாமா? இல்லை அந்த 41 பேர் இறந்து போன சம்பவத்துக்கு அப்புறம் கரூரில் வந்து இப்படி ஒரு செய்தி வந்தது. நான் பழையபடி விஜய் மக்கள் மன்றமாக மாற்றிடலான்னு கூட இருக்கேன், எனக்கு ரொம்ப அரசியலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குன்னு விஜய் சொன்னதாக கூட ஒரு பத்திரிகையில் செய்தியில் வந்தது. பட் அதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் வந்துட்டார் அவர், இனிமேல் நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிமுக சொன்ன எந்த விஷயங்களும் உங்க கணக்கு எடுத்துக்காம எங்களால தனியாவே களத்துல வந்து குதிக்க முடியும். அதுக்கு இந்த சந்திப்பு காரணமா? அந்த சந்திப்பு மட்டும் இல்ல, அவர் பின்னாடி அந்த ரசிகர்கள் இன்னும் கட்டுக்கோப்பா அப்படியே இருக்காங்க. அதுதான் அவர் கொடுக்குற, அவருக்கு எது தைரியம் கொடுக்குதுன்னா இவ்வளவு பெரிய சோக சம்பவத்துக்கு அப்புறம் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் உட்பட எல்லாருமே விஜய குறை சொல்லல, யாரும் விஜய குறை சொல்லல, அவர் பின்னாடி எல்லாம் சாலிடா இருக்காங்க. அந்த மனநிலை வந்து சரியான மனநிலையான்றது ஒரு கேள்விக்குறி ஆக்சுவலா. ஆனால் இருக்காங்கன்றது ஃபேக்ட். ஓகே, அந்த கூட்டம், அந்த ரசிகர் கூட்டம் அல்லது தொண்டர் கூட்டம் ஒரு பின்னாடி இருக்குன்றது உண்மை. அந்த தொண்டர் கூட்டத்திலுமே நான் தனியாவே களத்தில் குதிப்பேன்றது இன்னைக்கு நிர்மல்குமார் சொன்ன விஷயத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா வந்து. அப்போ இதுதான் அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைமையிலான கூட்டணி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்ங்கிற நிலைப்பாட்டில் விஜய் இன்னமும் உறுதியா இருக்கார், தெளிவா இருக்கார், உறுதியா இருக்கார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிலைமைனா அதுதான் ஆக்சுவலா வந்து. சோ இதுல வந்து நீங்க கேட்கற மாதிரி உங்க தலைப்புல சொன்ன மாதிரி பழனிசாமி என்ன பண்ண போறாரு, திமுக வந்து 16 அடி பாஞ்சு முன்னாடி போயிட்டு இருக்காது, தேர்தல் வேலை ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ இவங்க வந்து தாவேக்காவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொன்ன பிறகு ஒரு மாசமா கிரியேட் பண்ண ஹைப் இருக்குல்ல, அது காத்தரங்கின பலூன் மாதிரி புஷ்னு போன பிறகு அதிமுக தொண்டர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு கூட்டணியும் சரியா சேரல. சோ இது பழனிசாமிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நிச்சயமா ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான்.